இன்றைக்கி ப்ரெட் டோனட்டும் ப்ரெட் வடையும் சேர்த்து இப்படி பார்க்கலாம். அதுக்கு 7 ப்ரெட் ஸ்லைஸஸ் எடுத்துருக்கிறேன். அதை நைஸாக மிக்சியில் போட்டு நம்ம ஆட்டிக்கலாம், சாப்பரில் போட்டு. இப்போ ஆட்டியாச்சு. ஒரு கிளாஸ் பால் எடுத்து ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் சாஃப்டாக. எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோ சாஃப்டாக வரும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கூட நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் பிசைஞ்சாச்சு. இப்போ டோனட் ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். நல்லா கையில் எடுத்து தண்ணி தொட்டு கையில் எடுத்து வடை மாதிரி தட்டிக்கலாம். ஏன்னா கையில் ஒட்டும். அதில் ஒட்டுறது தண்ணி எண்ணெய் தட்டின்னு நம்ம டோனட் ஷேப்பில் போட்டுக்கலாம். கை சென்டரில் நம்ம உளுத்த வடை ஷேப்பில் போட்டுன்னு நம்ம இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பொரிஞ்ச வடையை நம்ம சைடில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம டபுள் பாயில் பண்ணலாம். அதுக்கு பிளாக் சாக்லேட்டும் ப்ரௌன் சாக்லேட்டும் பொண்ணு ப்ரௌன் சாக்லேட் பாதி சாக்லேட் எடுத்துருக்கிறேன். ஒரு பாரில் பாதி சாக்லேட் எடுத்துருக்கிறேன். இப்போ எடுத்து டபுள் பாயில் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பொரிச்சு வச்ச வடையை அதில் டிப் பண்ணி பாதிக்கு டிப் பண்ணி நம்மளுக்கு தேவையான சாக்லேட் கேண்டீஸு நம்மளுக்கு என்ன தேவையோ பாதாம் பவுட்ரு எல்லாத்தையும் நம்ம மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் சாக்லேட்டையும் நான் டபுள் பாயில் பண்ணி எடுத்து வச்சேன். இப்போ அதுலேயும் நம்ம 2 டோனட் அதுலேயும் டிப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மேலே சாக்லேட் சிப்ஸை மேலே போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இப்போ நம்ம டோனட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 3 வடைக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாம். வடைக்கு வந்து தயிர் எடுத்துருக்கிறேன். ஒரு 125 கிராம் தயிர் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சோண்டு வெங்காயம் எல்லாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த 3 வடை மேலே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. இப்போ இது மேலே வந்துட்டு நான் உருளைக்கிழங்கு சாஸ் செஞ்சு வச்சுருந்தேன் சட்னி, உருளைக்கிழங்கு சட்னி அதில் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்வீட் சட்னி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச ஸ்வீட் சட்னி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு கெச்சப் போட்டுக்கலாம். நம்ம மிக்சர் இருந்தாக்கா மிக்சரும் இது மேலே தூவி சாப்பிட்டா அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம தயிர் வடை மாதிரியே இருந்துச்சு டேஸ்ட்டு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த டிஷ்ஷை, சீக்கிரமாக பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.